வெல்கம் டு தமிழ் கியூ. இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரத்தில் புகை பழக்கத்தை போக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். புகை பிடிப்பதால் லங்ஸ் கேன்சர் வரும் அப்படிங்கிற விஷயத்தை தவிர மற்ற என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதே இல்லை. ஆண்மை குறைபாடு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து மதுவால் மட்டும் வர்றது இல்லைங்க. இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறதாலையும் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான சிகரெட் பழக்கத்தை விடணும் அப்படின்னு வந்து நினைக்கும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு வருஷம் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான புகைப்பிடிக்கத்தை திரும்பவும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நிரந்தரமாக வந்து இந்த மாதிரியான பழக்கத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த புகைப்பிடிக்க பழக்கத்தை வந்து 2 வாரத்தில் எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பாடில் வந்து குறைவான உப்பு எடுத்துக்கிறவங்க வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. 2வது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. 3வது நான் இந்த சொல்ல டிப்ஸை வந்து 2 வாரம் நீங்கள் வந்து கடைப்பிடித்தும் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்து 3வது வீக் வந்து இதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ 2 வீக்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரோலுமே இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணிடுங்க. தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சிகரெட் பழக்கத்தை நிப்பாட்ட போகிறோம். ஸோ பேக்கிங் சோடாவை ஒரு பாக்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் உங்கள் விரலில் ஒட்டுற அளவுக்கான பேக்கிங் சோடாவை எடுத்து உங்கள் நாக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை தான் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் வந்து ஒரு கிளாஸில் வந்து பேக்கிங் சோடாவை போட்டு நீங்கள் குடிங்க. ஸோ முதல் வாரத்துக்கு வந்து காலையிலையும் ஈவினிங்கும் குடிங்க. அடுத்த வாரம் வந்து காலையில் மட்டும் குடிங்க. 2 வேளை குடிக்கக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் 2 வாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னா 3வது வாரம் இதை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.